ஐந்தினின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபார்மேட் வந்திருக்கோம். ஸோ அவரோட ஃபீட்பேக் கேட்போம். ஃபீட்பேக்னா அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். என்னென்ன ப்ராடக்ட்னா, கழுத லத்தி இருக்கு, கழுத லத்தியில தயாரிக்கப்பட்ட சாம்பிராணி இருக்கு, கப்பு சாம்பிராணி இருக்கட்டும், தூள் சாம்பிராணி இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாலில் தயாரிக்கப்பட்ட சோப்பு இருக்கு, தாயத்து இருக்கு, பஞ்சகாவியம், மீன் அமிலம், பூச்சி வெரைட்டி. ஸோ நிறைய வகையான நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அண்ணா வந்து நம்ம ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு, அது யூஸ் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்கு, அவருக்கு எப்படி வந்து ஃபுல்ஃபில் ஆனிச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பயன் வந்துச்சு, அவரோட அனுபவத்தை இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ராஜ்குமார். நான் வந்து நம்ம வயலுக்கு வந்து மீனமிலம் பஞ்சகாவியம் வாங்குறதுக்காக ஐந்தினை ஃபார்ம் வந்து விசிட் பண்ணோம். நம்ம முசிறி பக்கத்தில் எம்ஐடி காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது ஐந்தினை ஃபார்ம். அவங்ககிட்ட வந்து மீனமிலம் பஞ்சகாவியம் வாங்குறதுக்காக நம்ம போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கழுத லத்தியில் பண்ண கப்பு சாம்பிராணி, தூள் சாம்பிராணி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதை சாம்பிளுக்காக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்லாவே இருந்தது. அதனால் வந்து நம்ம இப்போ ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிராண்டோட சாம்பிராணி தான் ரெகுலராக யூஸ் பண்ணோம். இப்போ இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்போ ஐந்தினை ஃபார்ம்லேருந்து நம்ம சாம்பிராணி வாங்கி அதை இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதோட வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கப்பு சாம்பிராணி வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம ரெகுலராகவே மாட்டுக்கெல்லாம் வந்து இந்த கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா கழுதையோட லத்திலேருந்து தயாரிச்சிருக்கிறேன். கழுதையோட லத்திலேருந்து ஏற்கனவே கழுதையோட மூத்திரம், லத்தி, பால் எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் பால், யூரின்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கி கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ கழுதையோட லத்தி இல்லை கழுதையோட லத்தியில் செஞ்ச கப் சாம்பிராணி, சப்போஸ் உங்களுக்கு கழுதையோட லத்தி வேணும் இல்லை கழுதையோட லத்தியில் செஞ்ச சாம்பிராணி, கப் சாம்பிராணி இல்லை தூள் சாம்பிராணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரில் போய் விசிட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஸ்டாக் நிறையவே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வேணுன்ற அளவுக்கு தாராளமாக வச்சுருக்குறாங்க. தாராளமாக நீங்கள் போய் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டாக் வந்து எப்போவுமே இருக்குது. ஸ்டோரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். இமீடியட்டாக வாங்கினதில் நீங்கள் போய் பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். பட் யூஸ் பண்ணதில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுதை அப்படின்னாலே வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கழுதை முகத்தில் முடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் கழுதையெல்லாம் கிடையாது. பட் அதோட பை ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது. கழுதையோட பால் இருக்குது, கழுதையோட லத்தி இருக்குது, கழுதை லத்தியில் செஞ்ச சாம்பிராணி, கப் சாம்பிராணி, தூள் சாம்பிராணி எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது கழுதையோட சாம்பிராணியை, லத்தியை வந்து நம்ம வீட்டில் வந்து பர்ன் பண்ணி அதோட ஸ்மோக் வந்து வீடு ஃபுல்லாக போகும்போது கிருமிகள் வந்து வராது, கிருமிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நாங்கள் பயன்படுத்துறதுனால அதோட வாசனை நல்லா இருக்குது, யூசேஜ் நல்லா இருக்குது, நல்லா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. மற்ற சாம்பிராணி வாங்கி யூஸ் பண்ணதுக்கு இதுக்கு வந்து நமக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குது. நம்ம ஐந்தினை ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மட்டும் இல்லை, கழுத பாலுலேருந்து சோப்பு செஞ்சுருக்குறாங்க. சோப்பு எல்லாமே இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணல. சோப்பு எல்லாமே கழுத பால்லேருந்து பண்ண சோப்பு எல்லாமே இருக்குது. அது வந்து வேணும் அப்படின்றாங்க. அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஐந்தினை ஃபார்மில் இருக்குது. டேரெக்டாக போங்க, விசிட் பண்ணுங்கள், வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கழுத பாலுக்கும் மாட்டு பாலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கழுத பாலில் 0 ஃபேட், அதாவது வந்து கொழுப்புங்கிறதே இருக்காது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்டு அவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. கழுத பாலை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. மாட்டுப்பால் மாதிரி கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட 25 கிராமில் இருந்து தூள் சாம்பிராணி இருக்குது, 1/2 கிலோலேருந்து லத்தி இருக்குது, அதாவது கழுதையோட லத்தி, கப் சாம்பிராணியே இருக்குது. நீங்கள் கழுதையோட லத்திலாம் வாங்கி சாம்பிராணிக்கு பதிலாக கூட நீங்கள் வீட்டில் வந்து பர்ன் பண்ணிக்கலாம். பர்ன் பண்ணி அதோட புகையை வந்து வீட்டு ஃபுல்லாக பரவ வச்சிங்க அப்படின்னா, வீட்டுக்கோ மாட்டுக்கோ எல்லாமே பரவ வச்சிங்கன்னா கிருமி கண்ட்ரோல் ஆகும். கழுதையோட யூரின் இல்லை கழுதை சாணத்துலேருந்து பண்ணின வந்து சாம்பிராணி, இதை பற்றி அவேர்னஸ்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லை. கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. பயன்படுத்தலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஐந்தினை ஃபார்ம் அவங்களோட வெப்சைட் இருக்குது, தாராளமாக அதில் போய் விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கீழே இருக்கும், அதில் போய் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி மீனமிலம், பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, இந்த சாம்பிராணி, அப்புறம் கழுதையோட டக்கு இது மட்டும் பண்ணலை. இவங்க வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, கழுதை எப்படி வளர்க்கணும், கழுதை எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் டைரெக்டாகவே
ஐந்திணை ஃபார்மில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு இவங்க வந்து ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்து தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டாங்கி ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதோட பை ப்ராடக்ட் எப்படி நம்ம சேல் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், A to Z டாங்கி ரிலேட்டடான எல்லா விஷயமும் சொல்லி தராங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தாராளமாக ஃபார்முக்கு வாங்க, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, தேவையில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. தாராளமாக வாங்க. ஒரு டாங்கி ஃபார்ம் ரெடி பண்ணி வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே விசிட் பண்ணி ட்ரைனிங் எடுத்து தாராளமாக பண்ணுங்கள், நல்லா ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தேகத்திலேயே இருப்பாங்க, கழுதை நம்ம வளர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கும். இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த சந்தேகமும் தீந்துரும், எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கமர்ஷியலாக எப்படி பண்ணலாம், ஒரு வியாபார ரீதியாக கழுதையை வாங்கி வளர்த்து அதை எப்படி வியாபாரம் பண்ணலாம், அதோட ப்ராடக்ட் அப்படின்றத எல்லா டீட்டெயில் A to Z உங்களுக்கு சொல்லித்தராங்க. தாராளமாக வந்து ட்ரைனிங் எடுத்து தாராளமாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகிக்கலாம் நீங்கள் ஃப்யூச்சரில். இப்போ வந்து இதில் இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறத விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் போய் ஐந்திணை ஃபார்ம் வெப்சைட்டில் விசிட் பண்ணுங்கள். கீழே மொபைல் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட யூசேஜ் எல்லாமே வெப்சைட்டில் ரொம்ப கிளியராக சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸோடு இருக்குது. தாராளமாக விசிட் பண்ணுங்கள், வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராக வாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியராக. இப்போ நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பயன்படுத்துகிற மாதிரி நீங்களும் நல்லா பயன்படுத்திக்கிங்க. இதோட ப்ராடக்டை வந்து பயன்படுத்துறதுனால எந்த தப்பும் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.